Taste the Daily. கோவை மாவட்டம் விளாங்குறிச்சியில் குடிநீர் தொட்டி இருக்கும் பகுதி புதர் மண்டி கிடப்பதால் விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் புகுந்து விடுவதாக மக்கள் அச்சம் தெரிவித்தனர். விளாங்குறிச்சி மருதம் நகர் பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டிக்கு கீழ் புதர் மண்டி கிடப்பதால் விஷ ஜந்துக்கள் வீடுகள் இருக்கும் பகுதிக்குள் வருவதாக மக்கள் அச்சம் தெரிவித்தனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். விடியா அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். குழந்தைங்களால வெளியில விடவே முடிய மாட்டேங்குது, பயமா இருக்கு. அவ்வளோ பெருசு இருக்கு பாம்புக. தினமும் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை பார்க்குறோம் பாம்புகளை. என்ன பண்றதுன்னே தெரியல, பயமா இருக்கு. இங்க குடியிருக்கவே பயமா இருக்குது. எவ்வளவு எந்த இடத்துல சொல்றது, எத்தனை பேர்கிட்ட சொல்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கிடப்பில் போடப்பட்டுள்ள கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணியை விரைந்து முடிக்க விடிய அரசை அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அறந்தாங்கி செல்லும் சாலையில் உள்ள களிச்சாக்குளம் பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்ட கழிவுநீர் வாய்க்கால் பணி பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்து விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் விடியா திமுக அரசு கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் மிதந்த ஆண் சடலத்தை போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிப்பாளையம் புதுப்பாலம் காவிரி ஆற்றில் ஆண் சடலம் மிதப்பதாக பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சுமார் 2 மணி நேரத்திற்கு பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்தவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த யாசிர் அரபாத் என்பது தெரியவந்த நிலையில் காவிரி ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரங்களில் ஏராளமான குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்றும் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. விடியா திமுக அரசு கிழக்கு கடற்கரை சாலை ஓரங்களில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தின் பள்ளியில் மின்சாரம் தாக்கியதில் 12ஆம் வகுப்பு மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஈஷா பள்ளி மாணவர்கள் சிலர் பீளமேடு அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளியில் யோகா செய்ய சென்றனர். அப்போது ரெசிடென்சி பகுதியில் உள்ள ஈஷா மையத்தின் ஓய்விற்காக சென்றபோது எதிர்பாராத விதமாக தண்ணீர் பைப்பில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததில் ஆந்திராவை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மேச்சனா என்ற மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை மீட்ட நிலையில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கோவை மாவட்டத்தில் பெய்த மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். அன்னூர் சுற்றுவட்டார கிராமங்களான கரியாம்பாளையம், கெம்பநாயக்கன் பாளையம், எல்லப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் நிம்மதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஊராட்சிகளை பேரூராட்சி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளை பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சியுடன் இணைப்பதற்கு விடியா திமுக அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் வீட்டு வரி உயர்வு, 100 நாள் வேலை திட்டம் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் இந்த திட்டத்தை மக்கள் எதிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் தோவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே நடந்த போராட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் விடியா திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள நடைபாதை சிறுநீர் கழிக்கும் இடமாக மாறி உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து உதகை நகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடுமையாக துர்நாற்றம் வீசி வருவதால் அவ்வழியாக செல்லும் மக்கள் மூக்கை இறுக மூடியபடி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. முக்கிய சுற்றுலா தலமான உதகையில் சுகாதார சீர்கேடு இருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் பாலியல் தொல்லை கொடுத்த குடிமகனை பெண் ஒருவர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்துமேடு பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிறுத்தத்தில் பெண் ஒருவர் பேருந்திற்காக காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த போதையில் இருந்த நபர் பெண்ணிடம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் அருகில் இருந்த உறவினர்களுடன் சேர்ந்து போதையில் இருந்த நபரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதுபோன்ற மதுபோதை நபர்களிடமிருந்து பெண்களை பாதுகாக்க விடியா திமுக அரசின் காவல்துறை கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.
கம்பம் நகரில் அரசு டாஸ்மாக் கடையை அகற்றிட வலியுறுத்தி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கம்பம் நகரில் உள்ள மின்சார வாரிய அலுவலக தெருவில் அரசு டாஸ்மாக் கடையும் பாரும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் கடைக்கு வரும் நபர்கள் மது போதையில் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா திமுக அரசு உடனடியாக டாஸ்மாக் கடையை அகற்றிட வலியுறுத்தி கடையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை உடைத்து அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் அடரி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது டாடா ஏஸ் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. வேப்பூரிலிருந்து சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள அடரி பகுதியில் நடேசன் என்ற முதியவர் தனது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது வடலூர் பகுதியிலிருந்து நாட்டுக்கோழிகளை ஏற்றிச் சென்ற டாடா ஏஸ் வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் முதியவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் முதியவரை மீட்டு வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Taste the Daily.